ஸோ மிஸ் சுத்திட்டு இருக்க நம்ம பூமி வந்து நின்று ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கேன். அப்படி எடுத்த கண்டென்ட் தான் இது. ஸோ முழுசா சொல்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் ட்ரெயின் அளவுக்கு அதை விட ஃபாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்கோம். 1670 km/h பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்கோமா. இன்கேஸ் பூமி நின்று ஸ்டாண்ட் ஆகும்னா நம்மளும் அந்த 1670 km பக்கம் மூவ் ஆக மாட்டோம். பறப்போமாமா. அண்ட் இந்த ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் இருக்குல்லங்க, ஏரோப்ளேன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிசைல் பக்கம் இருக்கிற ஸ்பீடாமா நம்ம போற ஸ்பீடு. அதாவது பூமி நின்றாலும் இப்போ பூமி சுத்தி இருக்கிற ஸ்பீடு 1670 ஹவர்ஸ் வந்து இதுக்கு ஈக்குவலாமா. ஸோ நம்ம போற ஸ்பீடை வச்சு நம்ம கூட நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆகும். என்னதுன்னா கடலும் டிராவல் ஆகும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் டிராவல் ஆகும். நம்ம அட்மாஸ்பியரே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருமாமா. சம் மினிட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா கடல் தண்ணி எல்லாம் உள்ள வந்து நம்ம ஊரே வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருமாமா. இப்படி நடந்தா நம்மளாம் பொழைக்கிறது கஷ்டங்க. இன்கேஸ் இப்படியும் தாண்டி நீங்க வந்து பொழைச்சிட்டீங்கன்னா என்ன ஆகுனா மொத்தமா 6 மாசம் பகலும் 6 மாசம் இருட்டு இருக்குமாமா. அந்த ஃபர்ஸ்ட் 6 மாசம் எப்படி இருக்குன்னா வெயில் கொளுத்துமாமா. அடுத்த 6 மாசம் வந்து ஃப்ரீசிங்கான கோல்டு இருக்குமாமா. இது சாகிறதே மேலுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மறக்காம ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹோமிஸ். பை.